குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.4ல் 6th சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூசிங் செக்ஷன் ஃபார்முலா ஷோ தட் ஒரு 3 பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு இது கொலீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செக்ஷன் ஃபார்முலா அப்படின்னு கொடுத்துட்டாலே நம்ம அந்த mx2 + nx1 அந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் அதுக்கு என்ன தேவை, நமக்கு பாயிண்ட்ஸ் x1 y1ன்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதுலேருந்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்துடலாம். ஆனால் இந்த எம்மையும் எண்ணையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏபி, பிசி, ஏசி இந்த மூணுத்தில் ஏதாவது ரெண்டுத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபின்ற டிஸ்டன்ஸை நம்ம எடுக்க போகிறோம். அப்போ ஏபின்ற டிஸ்டன்ஸுக்குனா நமக்கு யார் தேவை, ஏவுடைய வேல்யூ 7, -5 தேவை. அதே மாதிரி பியுடைய வேல்யூ 9, -3. ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, √(x2 - x1)2. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா 3 புள்ளிகளை கொடுத்துட்டு அந்த 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்றத நம்ம நிறுவனம். அதுக்கு நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிவு சூத்திரத்தை தான் பயன்படுத்தணும் போது நமக்கு அந்த விகிதம் தேவைப்படுது இல்லைங்களா, என்னன்றது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தொலைவு ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. √(x2 - x1)2 + y2 - y1)2 ரைட்டுங்களா. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை x2ன்னு எடுத்துருக்கிறீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. x2க்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 -x1க்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ 9 - 7)2 + y2 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -3 -y1 அப்படின்னா இங்கே ஒரு மைனஸுங்களா, ஃபார்முலாவில் ஒரு மைனஸுங்களா. ஸோ அப்போ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். எப்போவுமே முதல் நம்பர் என்ன வருதோ அதுக்கு இருக்கிற சிம்பிள் அப்படியே எடுத்து எழுதிடுவோம். ரெண்டாவதாக நம்ம போடக்கூடிய வேல்யூ இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருந்தால் அங்கேயும் இருந்ததுன்னா சிம்பிள் மாறி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ப்ளஸ்ன்னா மைனஸ்ன்னு வந்துடும், இது மைனஸ்ன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ 3 + 5)2. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்குது, 9ல் 7 போச்சுன்னா 2, 2வை ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 4. 5ல் வேறு சிம்பிளுங்களா. ஸோ 5ல் 3 போச்சுன்னா 2, 2வை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா 4க்கு ரூட் எடுத்தால் 2, 4க்கு ரூட் எடுத்தால் அப்படி கிடையாது. ப்ளஸ்ன்னும் போது நம்மளால் ரூட் எடுக்க முடியாது. அப்போ 4 + 4 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 8. 8க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2√2. அது எப்படி 2√2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது 2 4s are 8ன்னு போடலாமா, இது 2 2s are 4ங்களா, இது 2 1s are 2. 2 தடவை வந்ததுன்னா அதை ஒரு தடவை ரூட் இல்லாமல் எடுத்து எழுதணும். ஸ்கொயர் ரூட்னா 2 தடவை அந்த நம்பர் ஒரே மாதிரியே வந்ததுன்னா அதை ஒரு தடவை ரூட்டுக்கு வெளியே எடுத்து எழுதலாம். இன்னொரு நம்பரை அப்படியே ரூட்டுக்குள்ளே போட்டுடணும். ஸோ அப்போது ஏபியோடைய டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு, தட் இஸ் 2√2. இப்போ அதே மாதிரி நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஆர்டராக போகிறேன், தட் இஸ் பிசியை எடுத்துக்கலாம். அப்போ பிசின்னா நமக்கு என்ன பாயிண்ட் தேவை, பியோடைய பாயிண்ட் தட் இஸ் 9, -3 தேவை. சி உடைய பாயிண்ட் என்ன கொஷனில் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 13, 1. ஸோ அப்போது இது x1 y1, இது x2 y2. ஸோ அப்போ பிசிக்கு அதே ஃபார்முலா தான். ஸோ நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். x2 - x1 நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் எழுதுகிற நம்பரை அதே சிம்பிளோட போட்டுக்கோங்க, ரெண்டாவதாக எழுதுகிற நம்பரை சிம்பிளை மாற்றி போடுங்க. அப்படின்னா ஃபார்முலா கூட நமக்கு தேவை கிடையாது. x1 y1 x2 y2 மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 13 ப்ளஸ்ன்னா என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ 13 -9)2 ப்ளஸ் இங்கே 1 மைனஸ்ன்னா என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ அப்போது 1 + 3)2. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும், 13ல் 9 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அதே மாதிரி 3 + 1ன்றது 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஸோ 16க்கு ரூட் எடுக்கிறேன்னு சொல்லக்கூடாது, காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ 16யும் சேர்த்திங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே 32. இப்போ இந்த 32வை நீங்கள் ஆஸ் யூஷுவல் அந்த எல்சிஎம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் போடலாம். அல்லது இது எப்படி பிரித்து எடுத்து எழுதலாம், 2 டேபிளில் போகும். எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 216 சார். நான் ஏன் இதை கான்ஃபிடென்ட்டாக எடுத்து எழுதுறேன்னா 16க்கு டைரெக்டாக ரூட்டு போட முடியும். இப்போ இதை நம்ம 8 டேபிளையும் எடுத்து எழுதலாம், அல்லது 4 டேபிளையும் எடுத்து எழுதலாம். 4 8s are 32னா 4க்கு ரூட் எடுக்க முடியும். திரும்ப 8 நம்ம இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரித்து எடுத்து எழுதணும். ஸோ அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி எடுத்து எழுதியிருக்கிறேன். இல்லை எனக்கு இது கன்ஃபியூஷனாக இருக்குன்னா நீங்கள் நார்மலாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். பட் கொஞ்சம் கிளாஸஸ் ஏற கொஞ்சம் ஷார்ட்டாக யோசிக்கவும் கற்றுக்கங்க. ஸோ இதை 2 16s are 32ன்னு சொல்லிட்டு போட்டாச்சு.
2க்கு ரூட் எடுக்க முடியாது. 16க்கு ரூட் எடுத்தால் 4 √2. ஸோ இப்போ இது எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா பிசி. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 சைட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதோடைய டிஸ்டன்ஸை. அந்த 2 டிஸ்டன்ஸையும் நமக்கு என்ன தேவை, ஃப்ராக்ஷன். அதாவது அந்த ரேஷியோன்னு சொல்கிறது எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பின்னம், ஃப்ராக்ஷனில் தான் இருக்கும். அந்த விகிதத்தை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபி பை பிசி. ஸோ ஏபியோடைய ஆன்சர் என்ன இருக்குது, 2 √2. அதே மாதிரி பிசியோடைய ஆன்சர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 √2. ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குதோ அதை கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ மீதி என்ன இருக்குதுன்னா 2/4. ரெண்டுமே எந்த டேபிளில் கேன்சல் ஆகும், 2 டேபிளில். 2 1s are 2, 2 2s are 4. அப்போ ஏபி பை பிசின்னு போட்டிருக்கிறதுல ஏபிசி, ஏபி பை பிசி ரெண்டுத்துலேயுமே காமனாக யார் வராங்க, பி. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எம்முடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது, தட் இஸ் 1. என்னுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ நம்ம ரேஷியோஸை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, இந்த ஃப்ராக்ஷன் பின்னத்தை தான் நம்ம ரேஷியோ, விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, இப்போ எம் என்ன கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபார்முலா அது mx2. அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிடலாங்களா. ஸோ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா P of x, y is equal to mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n. சரி, இங்கே m என்ன எனக்கு இருக்குது, x1 x2 y1 y2, அதாவது எனக்கு 2 பாயிண்ட்ஸ் தேவை. அப்போ அந்த 2 பாயிண்ட்டை நான் ஏவை எடுப்பேனா, ஏபி எடுப்பேனா, பிசி எடுப்பேனா, அல்லது ஏசி எடுப்பேனா, எந்த 2 பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னா அதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ ஏபி பிசி இந்த ரெண்டுத்துலேயும் யார் காமனாக வராங்க, பி. அப்போ அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுக்காதீங்க, மீதி இருக்கிற 2 பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. ஸோ அப்போது ஏன்ற பாயிண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7, -5. இதை தான் நீங்கள் x1 y1 வச்சுக்கிறீங்க. இப்போ இது ரெண்டுத்துலேயுமே காமனாக வர பியை விட்டுருங்க. மேலே ஏ இருக்கிறதுனால ஏவை தான் நீங்கள் x1 y1 எடுத்துக்கணும். அடுத்தது கீழே சீன் இருக்குது இல்லைங்களா, அதை தான் நீங்கள் என்னென்னு எடுத்துக்கணும்னா y1ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். சாரி x2 y2ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஸோ அப்போ 13, 1 தான் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா x2, y2. அவ்வளோதான். இப்போ அதை தூக்கி அப்படியே அதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்முடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு x2க்கு பதிலாக என்ன இருக்குது 13. அடுத்தது ப்ளஸ் என்னுக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2, x1க்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 by m plus 1, that is 1 plus 2, ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே m தான் y2க்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் என்னுக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2, y1க்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -5 by m plus n, that is 1 plus 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 1 into 13 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 13 ப்ளஸ் 2 7s என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 14 by 1 plus 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. அதே மாதிரி இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 1 is 1, plus into minus is minus, 2 5s are 10 by 1 plus 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. 13 plus 14 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா that is 3 plus 4 is 7, 1 plus 1 is 2, 27 by 3. இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் எடுத்து போடணும். ஸோ 10ல் 1 போச்சுன்னா 9, -9ன்னு போட்டுட்டு by 3. இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள், என்ன ஆன்சர் கிடைக்குது, 3 9s are 27, 3 3s are 9. இந்த ஆன்சர் எதோடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் பியோடைய ஆன்சர், அதாவது பாயிண்ட்டு. நம்ம எடுத்தது ஏசின்ற பாயிண்ட்டை எடுத்தோம். அந்த பாயிண்ட் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி போடும்போது நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா பீன்ற பாயிண்ட்டு கிடச்சிருச்சு. அப்படின்னா லாஸ்ட்டில் என்ன லைன் எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா therefore ABC ஆர் கொலினியர், ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏபிக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு ஒரு ஆன்சரு, பிசிக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு ஒரு ஆன்சரு, அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடியது ரேஷியோ. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த காமன் பாயிண்ட்டை விட்டுடணும். அப்போ ஏல வரத x1 y1னும் சியில் வரத x2 y2னும் வச்சு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம எடுக்காத பாயிண்ட்டு பின்றது நமக்கு ஆன்சராக வரும். ஸோ அப்படி வரதுனால இந்த 3 பாயிண்ட்ஸும் கொலினியர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.